திரு அருணன், 28 கட்சிகள் கூட்டணியா அமையும் போதே நாங்க சொன்னோம் இது ஒரு பொருந்தா கூட்டணி. அப்ப இருந்தே சொன்னாங்க. உங்களுக்கும் தெரியும், அந்த கேள்விகளை எதிர்கொண்டிருக்கீங்க. மேற்கு வங்கத்திலேயோ கேரளத்திலேயோ பஞ்சாப் குஜராத் இந்த மாநிலங்கள்ல உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்க போகுது அப்படின்னு அந்த கருத்து இன்னைக்கு மெய்ப்பித்து கொண்டுட்டு இருக்கீங்களா? வலுப்பெற்று இருக்கா? இன்னைக்கு களத்துல அது எதிரொலிக்குதா? அதாவது பாஜக நண்பர் இந்தியா கூட்டணி பற்றி அது இந்தியான்னு கூட சொல்ல மாட்டார் அவரு. அப்கோர்ஸ் அது அவருடைய உரிமை. ஒரே உற்சாகத்தோடு புலகாங்கிதத்தோடு பேசுறாரு. ஆனா நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐயா, எங்கேயாவது ஒரு கூட்டணின்னு இருக்கு, அதுக்குள்ள பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு ஏன் பிரச்சனை இல்லைன்னா உங்ககிட்ட கூட்டணியே இல்லை, வெறும் பேரு தான் இருக்கு. என்டிஏ, தேசிய ஜனநாயக கூட்டணி. கூட்டணியில யார் இருக்கான்னா அங்கிட்டு பாஜக, ஏத்தாப்புல பாஜக, இந்த பக்கம் பாஜக. இருந்த நிதிஷ்குமாரும் இல்ல, இருந்த அதிமுகவும் இல்ல அவங்களுடைய அறிவிப்பின்படி. ஆகவே இது என்ன இப்படி இதையே இவ்வளவு புலகாங்கிதத்தோடு பேசுறாரு? நாங்க அன்னைக்கே சொல்றேன் தீர்க்க தரிசனத்திற்பார். நான் சொல்றேன், அன்னைக்கே இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க. 543 தொகுதிகள் எம்பி தொகுதிகள் இந்தியாவில் இருக்கு. அங்கே 400 தொகுதிகளில் தான் நாங்க குறி வைக்கிறோம் பாஜகவுக்கு எதிரான இந்தியா கூட்டணி சார்பான பொது வேட்பாளர். மீதி 143 தொகுதிகள் அந்த நிலைமை வரும் என சொல்ல முடியாது. காரணம், மாநிலங்களிலே நிலவும் தனித்துவமான யதார்த்தங்கள். என்னங்க, இது ஒரு சாதாரண நாடாங்க. எவ்வளவு பெரிய நாடு, 140 கோடி மக்கள், எத்தனை மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி அரசியல் வரலாறு. இப்படி எல்லாம் இருக்கும்போது எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரி இந்த உடன்பாடுகள்லாம் ஏற்படும் என்று இந்தியா கூட்டணியை ஆரம்பிக்கும் போதே தலைவர்கள் சொல்லல. இல்ல, நீங்க தனித்துவமான யதார்த்தம்னு சொல்றீங்க. அதத்தான் குமரகுரு வேற மொழியில சொல்றாரு, பொருந்தா கூட்டணின்னு. இல்ல இல்ல, சில மாநிலங்களில் உள்ள நிலைமை ஒட்டுமொத்தமா பொருந்தாத கூட்டணி என்பது குமரகுருடைய கண்ணோட்டம். நாங்க அன்னைக்கே சில மாநிலங்கள்ல இப்படி பொது வேட்பாளரை போட முடியாதுன்னு சொன்னோங்கிறேன். உதாரணமா கேரளாவை எடுத்துக்குவோம். அது எப்படி முடியும்? ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஐயா, காங்கிரஸுக்கும் சிபிஎம் கேட்டீங்கல்ல எவ்வளவு மோதல் அப்படின்னு. அப்படி மோதல் நடந்தாதான், அதாவது தேர்தல் களத்துல போட்டி இருந்தாதான் பாஜகவை ஓரம் கட்ட முடியும். ஏங்க, நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா நீங்க வந்துருவீங்கல்ல 2வது இடத்துக்கு. இது எனக்கு சாதாரண பச்சை பிள்ளை கூட தெரியுங்க. அதுவும் குமரகுரு போட்டவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்களுடைய ஆசையே அதுதான். அந்த ஆசையெல்லாம் ஒண்ணு நடக்காது, கவலையே படாதீங்க. கேரளா பொறுத்தவரை எல்டிஎஃப்பும் அதே போல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு இடையில் தான் போட்டி நடக்கும். ஏற்கனவே அங்க சட்டமன்றத்துல ஒரு பாஜக எம்எல்ஏ இருந்துச்சு. அது கூட இதே மாநில சட்டமன்ற தேர்தல்ல தோற்கடிக்கப்பட்டது. ஆகவே ஒரு இடம் கூட பாஜக கிடைக்காது. நீங்க சொல்றீங்கல்ல, ஒண்ணு இல்ல, இது ஒரு பிம்பத்தை உருவாக்காதா அருணன்? இப்ப மம்தா பானர்ஜி வெளியே போறாங்க. ஐ மீன், மேற்கு வங்கத்துல வாய்ப்பு இல்லைங்கிறாங்க, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. நீங்களே சொல்றீங்க கேரளால நிச்சயமா காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் போட்டி. இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடுகளை கொண்ட கூட்டணி, முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியேறக்கூடிய ஒரு கூட்டணி, இந்த கூட்டணிக்கு அவங்க வாக்குகள்னு அவங்க சொல்லி மக்கள் கிட்ட போனாங்கன்னா, இப்ப மக்கள் கிட்ட உங்க வலிமை எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? அவங்களுக்கு தானே ஆதரவு கிடைக்கும் லாஜிக்கா? இல்ல, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. இதுல ஒண்ணு, இது எப்பவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்படி சில மாநிலங்களில் இப்படி தேர்தலிலே நேரடியாக போட்டியிட வேண்டிய சூழல் இருந்தாலும் இதன் மூலமாக அந்த போட்டியிடக்கூடிய 2 கட்சிகளுடைய நோக்கம் பாஜகவை வீழ்த்துவது என்றுதான் அங்கேயே நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்னா தேர்தலுக்கு பிறகு நாங்கெல்லாம் பாரு இந்தியா கூட்டணியில் மக்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அது எப்படியா தொண்டர்கள் எப்படி ஒண்ணு விடுவாங்கன்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அதான் நீங்க கூட கேட்டீங்க, அதெல்லாம் ஒண்ணுபட்டு தான் 2004 ஆதரவுன்னு. நான் அதான் இன்னும் உதாரணம் சொல்றேன். சட்டமன்ற தேர்தல் இப்ப நடந்துச்சுல, அதுல மோதிக்கிட்டு தான் காங்கிரஸும் சிபிஎம் இந்தியா கூட்டணியில இருக்கு. ஆனால் அங்கே தொண்டர்கள் அவங்களை பொறுத்தவரையில களமாடுகிறார்கள். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்வது, ஏங்க மாநிலங்கள்ல இப்படி தேர்தல் போட்டியில இருந்து கொண்டு அதே நேரத்துல இந்தியா கூட்டணியில் இருக்க முடியுமா? மக்கள் நம்புவார்களா? நம்புவார்கள். காரணம், இந்த மோடி ஆட்சியை, பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும். மீண்டும் 24 தப்பி தவறி வறுமையானால் நாடு நாசமாகி போகும். நம்முடைய நாட்டுடைய மரபு மத நல்லிணக்கம் அதை பூரா சீர்குலைக்கிறாங்க. நம்முடைய நாட்டினுடைய மரபு அருமையான ஜனநாயகம், தேர்தல் ஜனநாயகம், அதை பூரா முடக்குவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யறாங்க. நம்முடைய நாட்டினுடைய மரபு மாநில உரிமைகள்,
மாநிலங்களையும் ஒழிச்சு கட்டுறாங்க. அதுதான் RSS இலக்கு. அதனுடைய துவக்கம். நேற்று வரை ஜம்மு காஷ்மீர் மாநிலம், இன்றைக்கு மாநிலம் இல்லை. அதே போல பொருளாதார கொள்கைகள் இந்துக்களுக்காக இந்துக்களுக்கு என்ன விலைவாசியை குறைச்சிருக்காங்களா? இந்துக்களுக்கு மட்டும் வேலை இல்ல திண்டாட்ட பிரச்சனையை ஒழிச்சிருக்காங்களா? அப்புறம் இந்த ரூபாயுடைய மதிப்பு இப்படி வீழ்ந்து கிடக்க, அமெரிக்க டாலருக்கு நீங்க தான் 83 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. மோடி ஆட்சி வரும்போது எவ்வளவு இருந்துச்சு? 60 ரூபா தானே இருந்துச்சு. இப்ப இந்துக்கள் மட்டும் அந்த 60 ரூபா கொடுத்தா ஒரு அமெரிக்க டாலர் கிடைக்குமாங்க? நீங்க இப்ப மோடி அரசின் செயல்பாடுகளை விமர்சிக்கிறீங்க. இப்ப கூட்டணிக்குள்ள வரும்போது குமரகுரு கூட அந்த கேள்வி எழுப்பல, கோவண்ணா அந்த கேள்வி எழுப்புறாரு. மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற அக்கறை மம்தா பானர்ஜிக்கும் ஆம் ஆத்மிக்கும் இருக்கணும், அவங்களுக்கே அது இல்லாம போகுதுங்கிற கேள்வியை காங்கிரஸ் எழுப்புது. இல்லங்க, அங்க உள்ள நிலைமைகளை வச்சு அவர் சொல்றாரு. ஆனா அவரே ஒரு விஷயத்தை சொன்னார் பிற்பகுதியில், இன்னும் 2 மாசம் இருக்கியா பொறுங்க, என்ன ஆகுதுன்னு பாப்போம். நான் சொல்லுவேன், அந்த 2 மாசத்துல இந்த நிலைமை நீடித்தால் கூட ஒண்ணும் மோசம் இல்லைங்கிறேன். ஏன்னா 400 இடங்களில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஒன்றுபட்டு ஒரு பொது வேட்பாளர். இன்னும் அந்த விஷயத்தை மீண்டும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த முதலமைச்சர் சரி, பஞ்சாப் நான் பார்த்தேன். அதே போல மேற்கு வங்க முதலமைச்சர் சரி, இந்தியா கூட்டணியை விட்டு விலகிவிட்டோம் என சொல்லவில்லை. எங்க மாநிலத்தை பொறுத்தவரை நாங்கள் தனித்து போட்டி, ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கோம், இப்படித்தான் சொல்லி இருக்காங்க. ஆகவே இதுவே ஒரு முக்கியமான நம்பிக்கை கேட்டு, அதை நம்ம அவசரப்பட வேண்டியதில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். முடிந்த அளவு ஒற்றுமை ஒவ்வொரு மாநிலத்திலும் வரணும். மாநில அளவில் தான் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தொகுதி உடன்பாடு எட்ட முடியும். சில மாநிலங்கள் எட்ட முடியாமல் போகலாம். சில மாநிலங்களில், நான் கேரளாவை சொன்னேன், பேச்சுவார்த்தையே நடக்காது, போட்டி தான் இருக்கும். ஆனால் பாஜக ஓரங்கட்டப்படும். இந்த நிலைமையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்தியா கூட்டணியை உருவாகி இருக்கு. இதுல நம்ம பஞ்சாப் முதலமைச்சர் சொல்லிவிட்டாரு, மேற்கு வங்க முதலமைச்சர் சொல்லிட்டாரு, நம்ம பதற வேண்டியதில்லை. சரி, இதெல்லாம் எதிர்பார்த்தா ஓகே, எந்த பதற்றமும் இல்லை, இதெல்லாம் நடக்குங்கிற தெரிஞ்ச விஷயம் தான். இதனால ஒன்னும் எங்களுக்கு வலிமை குறைவோ தோல்வியோ கிடைக்காதுங்கிற நம்பிக்கையே எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த கூட்டணிக்கு இந்தி கூட்டணின்னு தான் சொல்லணும், இந்தியான்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்கன்னு எதுக்கு சொன்னேங்கிறது இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இண்டி அலையன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்தி கூட்டணின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்தியா உடைகிறதா இந்தியான்னு சொன்னா எல்லாரும் நம்ம இருக்கிற அத்தனை பேருக்கு மனசு எவ்வளவு வலிக்கும். நாளைக்கு ரிப்பப்ளிக் டே கொண்டாட போறோம். இது வரைக்கும் ரமேஷ் சேதுராமன் என்டி அலையன்ஸ் சொல்லியிருக்காரா? இந்தி அலையன்ஸ் என்டிஏன்னு தானே சொல்லியிருக்காங்க. என்டி அலையன்ஸ் சொல்லியிருக்கீங்களா? என்டிஏன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேசியிருக்கோம். புரியுதா? நம்ம சொல்லல, ஏன் அதையே இந்தியா ஊப்பான்னு சொல்ல வேண்டியது தானே? நம்ம என்னைக்கான ஊப்பான்னு சொல்லியிருக்கோமா? அது சொன்னது இல்ல. நம்ம இதுல வந்து என்டிஏ கூட்டணியை என்டிஏன்னு சொன்னீங்களா இல்ல என்டி அலையன்ஸ்னு சொன்னீங்களா? அதான் சொன்னேன், என்டிஏன்னு சொன்னோமா, நேத்து வரைக்கும் இண்டான்னு சொன்னோமா? இல்ல, நான் தான் கேக்குறேன் உங்ககிட்ட, என்டிஏன்னு சொன்னோமா இண்டான்னு சொன்னோமா, யூபிஏ ஊப்பான்னு ஆமா என்ன சொன்னீங்க? நீங்க கேட்ட லாஜிக்கு தான் நான் கேக்குறேன். ஊப்பான்னு சொல்லல, யூபிஏன்னு சொன்னோம், இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னோம். யூபிஏ அலையன்ஸ்னு சொல்லல, யூபிஏ கூட்டணின்னு சொல்லல. அதனால நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் தான் எடுக்க முடியும். எய்ம்ஸ் மருத்துவமனை எப்படி சொல்லுவீங்க? எய்ம்ஸ் மருத்துவமனை எப்படி சொல்லுவீங்க? எய்ம்ஸ் சொல்றது வேற. எய்ம்ஸ் இல்ல, நீங்க கூட்டணில இருந்து நேரா எய்ம்ஸ்க்கு போயிட்டீங்க. அதான் சொல்றேன், நம்ம வசதிக்காக மாத்திக்க வேண்டாம். சரி, நம்ம ஒரு டிஃபரண்ட் டாபிக் யாரு சார் மாத்தற? இல்ல வேற நம்ம இல்ல, இதுல வந்து நான் ஆரம்பமே சொல்லியிருக்கேன், இது நவகிரகங்கள் 9 டைரக்ஷன். அத்தனை பேருக்கு ஈகோ இருக்குன்னு சொன்னப்போ முதல் மீட்டிங் பண்ணிட்டாங்க பாருங்க, 2வது மீட்டிங் பண்ணிட்டாங்க பாருங்க, பாத்தீங்களா 3வது மீட்டிங் பண்ணிட்டாங்க. நீங்க கடைசியில என்ன ஆச்சு? இன்னைக்கு நான் சொன்னது நடந்திருக்கு. சரி, அதை கூட விட்டுடுவோம். இன்னைக்கு மமதா சொல்லியிருப்பதோ ஆம் ஆத்மி கட்சி சொல்லியிருப்பதையோ நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்க, காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, கூட்டணியில எல்லாரும் வாங்க, நாங்க அவல் கொண்டு வரோம், நீங்க அதாவது எப்படின்னாக்க காங்கிரஸ் சொல்றது, நாங்க உமி கொண்டு வரோம், நீங்க அவல் கொண்டு வாங்க, ரெண்டுத்தையும் கலந்து ஊதி ஊதி திம்போங்கிற மாதிரி அப்படியான ஒரு நிலைப்பாட்டா தான் இருக்கு. அதனாலதான் இவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்க, அவங்கவுங்க ஸ்டேட் அவங்கவுங்க பாத்துக்குங்க, எங்க நீங்க டைரக்டா பிஜேபியை இது பண்றீங்களோ, சண்டை போடுறீங்களோ, அவங்க கிட்ட அந்த இதுல வந்து டைரக்டா கான்டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க எப்படின்னாக்க, நாங்க தொகுதியில மத்த ஸ்டேட்ல எங்கெங்கெல்லாம் டைரக்டா பண்றோமோ அங்க நாங்க பண்ணுவோம், அங்க கூட்டணி கட்சிக்கு எந்த இடமும் கொடுக்க மாட்டோம். ஆனா கூட்டணியா வரீங்க பாத்தீங்க நீங்கெல்லாம், நாங்க வரோம், எங்களுக்கு இத்தனை சீட்டு நீங்க கொடுக்கணும், நாங்க சொல்ற சீட்டை கொடுக்கணும், இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதனால இன்னைக்கு மறைமுகமா இவங்க மம்தா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தி கூட்டணிக்கு ஐஎன்டிஏன்னு பேர் வச்சதே நான் தான், இந்த கூட்டணியில நான் இருக்கேன். ஆனா மறைமுகமா சொல்லாத வார்த்தையை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த கூட்டணியில காங்கிரஸ் இருக்கா இல்லையாங்கிறது தான்.
அப்படின்னா உங்களை நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோன்ற மாதிரி தான் ஒருவேளை ஆம் ஆத்மி கட்சியும் மமதா பானர்ஜியும் பேசுறாங்களோ அப்படின்னு கூட நான் பார்க்கிறேன். மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் வேட்பாளரை முன்மொழிஞ்சது யாரு? மல்லிகார்ஜுன கார்கே பிரதமரா முன்மொழிஞ்சாங்க. ராகுல் காந்தியை முன்மொழியல. யாரு சார்? இருங்க, மம்தா பானர்ஜி தானே. இருங்க சார், மல்லிகார்ஜுன கார்கேன்னு சொன்னவங்க ராகுல் காந்தின்னு சொல்லல. இங்க யாரு முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ இருங்க, அதாவது காங்கிரஸ் அப்படி சொல்ல முடியாது. கன்சென்சஸ் கேண்டிடேட் இல்லாம எங்களோட இவர் தான், நாங்க சொல்றவர் தான் தலைவர், அந்த குடும்பத்துல இருந்து தான் வரணும், இப்படித்தான் அப்படித்தான் சொல்ல முடியாது. ஒண்ணு, அதுவே பிளவுக்கு முக்கியமான காரணம். ரெண்டாவது விஷயம், அது திரும்ப எங்க நிரூபணம் இருக்குனாக்க இந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரான்னு சொல்றாங்க இல்லையா, இதுல போகும்போது பாருங்க, அதான் சொல்றேன், கூட்டணிகள் கூட இவங்க சேர்ந்து பயணித்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாவும் ஒரு பாசிட்டிவ் மெசேஜுமா இருந்திருக்கும். ஆனா கூட்டணிகளை இக்னோர் பண்ணிட்டு உங்களை எல்லாம் விட நான் பெரிய ஆள், இந்த கூட்டணியே நான் தான் கூட்டணி, உங்களுக்கு வேணும்னா இருங்க, இல்லைங்கிற மாதிரியாக நாங்க போடுற சீட்டை நீங்க வாங்கிட்டு போறாங்க அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் பேசினாங்கனாக்க நாங்க சொல்றவங்க தான் பிரதமர்னு, அது அங்கே நிச்சயமாக இந்த கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தும்ங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். அதுதான் நடந்திருக்குன்னு நான் பார்க்கிறேன். நீங்க உதாசீனம் சொல்றீங்க. ஜெயராம் ரமேஷ் வந்து மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியின் ஒரு தூண், அவங்க நிச்சயம் இருக்கிறாங்க இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்கல்ல, உங்களுக்கு என்ன சிக்கல் அதுல? உதாசீனம் எங்க வருது? வரேன், அதுக்கப்புறம் தானே இவங்க அந்த தூணு லைட்டா ஒரு ஷேக் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் அங்க வந்து தூணு இருக்குன்னு தெரியுது. மத்த நேரத்துல தெரியுது இல்ல, ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும்தான் கட்டிட்டு அழுவாங்க தூணை. மத்த நேரத்துல தூணு இருக்கிறது தெரியாதுங்கிறது தான் பிரச்சனையே. அதனால தூணு அந்த விஷயத்தை காமிச்சது மட்டும் இல்லாம அவங்க தெளிவா சொல்றது, அவங்க இப்போ மமதா பானர்ஜியோட தயவு தான் காங்கிரஸுக்கு வெஸ்ட் பெங்கால்ல வேணும். ஆனா வெளியில மமதா பானர்ஜியால மத்த மாநிலங்களும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இதேதான் ஆப்புக்கும், இதேதான் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும். ஆக மொத்தம் அவங்க தெளிவா டிசைட் பண்ணிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்க, நீங்க வரணும்னா அந்தந்த ஸ்டேட்ல அவங்க ஆரம்பம் தொட்டே அவங்க வச்ச கண்டிஷன் அதுதான். வெஸ்ட் பெங்கால்ல நாங்க போட்டிட்டு இருக்கிறோம், கூட்டணியில இருக்கோம், சப்போர்ட்டும் கொடுக்குறோம் எல்லாம். வெஸ்ட் பெங்கால்ல நாங்க போட்டிட்டு இருக்கிறோம், இங்க வராதீங்க. அப்படியும் கூட சரி அகாமடேட் பண்ணணும்னா, இப்ப அகிலேஷ் யாதவ் கேட்டார் பாத்தீங்களா, எம்பியில் எனக்கு ஒரு 2 சீட்டு கொடுங்க, அந்த அளவுக்கு கூட அகாமடேட் பண்றதுக்கு தயாரா இல்லாத காங்கிரஸ். ஆனா இதே மாற்று சிச்சுவேஷன் இங்க பாருங்க, சரி நாங்க வந்து இந்த என்ன இன்னைக்கு உங்களுக்கு நிலைமை இருக்கோ அதை நாங்க கொடுக்குறோம்னு சொல்லும் போது அதை கூட ஏற்றுக்கொள்ளாமல் இல்ல எங்களுக்கு எதிர்பார்க்கிற சீட்டு, எங்களுக்கு எதிர்பார்க்கிற இதெல்லாம் வேணும்னு காங்கிரஸ் கேட்டா, மமதா என்ன பாப்பாங்கன்னாக்க, நீங்க அசெட் இல்ல எனக்கு லயபிலிட்டின்னு பாப்பாங்க. அப்போ நீங்க வேணாம், தனியாவே நின்னு பாத்துக்குங்க. அந்த கூட்டணி மேல இப்படியான ஒரு நிலைகள் இருக்குன்னு விமர்சனம் வைக்கிறீங்க. அப்படியே இந்த பக்கம் பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சி இவங்க பாட்னால கூட்டம் நடத்தும் போது, பெங்களூர் நடத்தும் போது 25வது ஆண்டு என்டிஏ வெளிவிழா இது நடத்தினாங்க. அப்ப அந்த கூட்டணி முக்கிய முகமா இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அவர் கூட்டணியில இல்ல, ஏக்நாத் ஷிண்டே இருக்கிறாரு. அப்ப கூட்டணியே இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது அவங்களோட விமர்சனம் வைக்கிறது இன்னைக்கு பாரதிய ஜனதாக்கு எப்படி நினைக்கிறாங்கன்னாக்க, கூட்டணியில் இருந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் எங்களால நிச்சயமாக வெற்றியை ஈட்ட முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அதுக்கு மாற்று வைத்த கேள்வி என்னங்கறத நான் சொல்றேன். இதே ஸ்டுடியோல நம்ம விவாதிச்சிருக்கோம் பலமுறை. ஏங்க அங்க எத்தனை பேர் இருக்காங்க கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு எம்பிங்க எல்லாம் இருக்காங்க, இங்க பாருங்க ஒத்துமையை பாருங்க, எத்தனை கட்சிகள் பாருங்க, தினம் ஒரு கட்சி வெளில போயிட்டே இருக்காங்க. நீங்க அங்க என்ன சொன்னீங்க, எடப்பாடி வெளில போயிட்டாருன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க தினம் ஒரு கட்சி வெளில போயிட்டு இருக்காங்க. போகல சார், இல்ல சாரி கரெக்ட் பண்ணிக்கிறேன். இல்ல அவங்க வெளியில போல, காங்கிரஸ் வெளில அமைச்சிருக்காங்க, அப்படி வேணா வச்சுக்கலாம். நான் அப்படி வேணா வச்சுக்கிறேன். இவங்க எல்லாம் வெளில போல, இவங்க கூட்டணியில இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்டைரக்டா காங்கிரஸ் வெளில போறியா போய்க்கோ அப்படின்ற அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படி வேணா வச்சுக்கலாம். அப்போ நீங்க பிஜேபிக்கு ஈக்குவல் முதல் மெயின் போர்ஸா, ஈக்குவல்னு சொல்ல மாட்டேன், மெயின் போர்ஸா காங்கிரஸ் தான் முன்னிறுத்தணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அதுக்கு அந்த கூட்டணியிலேயே போதுமான அளவுக்கு மரியாதை இல்ல. காரணம் என்னன்னா, நீங்க எங்களை மதிக்கிறது இல்ல, என்னவோ நீங்க உங்களை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறீங்க, போனா போய்க்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை மற்ற கட்சிகள் எடுத்திருக்காங்க நான் பாக்குறேன். சரி, தொடர்ந்து பேசுங்க.